குட் மோதிகன் மார்னிங் டீம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மோதிகர்ல எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் ஒன்று லான்ச் ஆச்சு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம கிட்ட நிறைய வரவேற்பு இருக்கு. நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டும் கூட. ஸோ அதுதான் நம்மளோட வெல் இன்டெலெக்ட். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸோ இதெல்லாம் பத்தி தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் செகண்ட் நான் வந்து பிபிடி ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ வெல் இன்டெலெக்ட். ஸோ இன்டெலெக்ட் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். பட் அந்த ப்ராடக்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் என்ன சொல்றது, வெர்ஷன் 2.0 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க வெல் இன்டெலெக்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 முக்கியமான ரொம்ப 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 வீரியம் நிறைஞ்ச ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராடக்ட் இதுல இருக்கு. அண்ட் இத வந்து ஒரு பவர் ஹவுஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, அந்த 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சோஜினால், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ரோலா செரி எக்ஸ்ட்ராக்ட், மூணாவது வந்துட்டு சிட்ரஸ் பயோஃபிளாவனாய்ட்ஸ். ஓகே, சோ இந்த 3 விஷயங்களும் நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக லெவல்ல அதோட வீரியம் ஜாஸ்தியமா இருக்க ஒரு விஷயம் தான் இந்த 3 எக்ஸ்ட்ராக்டும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம வெல் இன்டெலெக்டோட மேஜர் இன்கிரீடியன்ட். ஓகே, ஸோ பவர் ஹவுஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட செரி எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி சோர்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. ஸோ விட்டமின் சி நம்ம பாடியில நோய் எதிர்ப்பு திறனை வந்து உண்டு பண்றதுக்கும், அதே மாதிரி புதுசா எந்த நோய் தொற்றுக்கும் வந்துட்டு ஆளாகாம நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு விட்டமின் சி வந்து பெஸ்ட் சோர்ஸ். ஸோ நீங்க மெடிசினல் ஈவன் வந்து பார்மசிட்டிக்கல்ல கூட பாத்தீங்க அப்படின்னா எனி வைரல், அதாவது ஃப்ளூ ஆகட்டும் இல்ல இன்ஃபுளுன்சா வைரஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது பாத்தீங்கன்னா கோல்டு, சளி, இருமல் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின் சி டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க, ஈவன் டாக்டர்ஸ் கூட. ஸோ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா லெமன் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி என்ன இன்னுமே அந்த மித்குள்ள நம்ம இருக்கோம். பட் ஆக்சுவலி விட்டமின் சி வந்து மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உற்பத்தி பண்ண ஒரு குடோன்னு சொல்லலாம் விட்டமின் சி. ஸோ அந்த விட்டமின் சி இதுல நிறையவே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்துட்டு சிட்ரஸ் பயோஃபிளாவனாய்ட்ஸ். ஸோ பயோஃபிளேவனாய்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு ப்ராடக்ட்லயும் நமக்கு வந்து பிளேவனாய்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ என்னதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிளேவனாய்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய நம்மளோட ப்ராடக்ட் குயிக்கா சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். அண்ட் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ தாவரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வகைகள் இதுல அதிக லெவல்ல இருக்கு. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பைன் பார்க் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த பைன் பார்க், இந்த பைன் மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த பிசின் சொல்லுவோம் இல்லையா, அந்த பிசின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறையவே தெரியும் அதுல வந்து எவ்வளவு மெடிசினல் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, பட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இருக்கக்கூடிய பைன் ஃபாரஸ்ட்ல இருந்து ரேடியேட்டா ட்ரீஸ், அந்த ஃபேமிலி ரேடியேட்டா ஃபேமிலில இருந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இது வந்து இன்னுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பொட்டன்ட், அதாவது வீரியம் ஜாஸ்தி. ஓகே, ஸோ நியூசிலாந்து ஏன் வந்துட்டு பைன் ஃபாரஸ்டுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. ஸோ அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுத்தமான அட்மாஸ்பியர், நேச்சரை எந்த விதத்திலயும் வந்து டேமேஜ் பண்ணாத ஒரு அட்மாஸ்பியர். அது மட்டும் இல்ல, சுத்திலும் கடல் சார்ந்த இடம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாண்ட சுத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு நிலப்பரப்பே கிடையாது, சுத்திலும் வந்துட்டு கடல் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொல்யூஷனுக்கோ இல்ல வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸோ எதுவுமே கிடையாது.
சோ இங்க இருக்கக்கூடிய அந்த பைன், நியூசிலாந்துல இருக்கக்கூடிய பைன் ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். ஒரே விஷயம் எதுக்காக அப்படின்னா அந்த பிரிஸ்டீன் அட்மாஸ்பியருக்காக தான். ஓகே, சோ இப்போ வந்துட்டு ஃபிளேவனாய்ட்ஸ். சோ ஃபிளேவனாய்ட்ஸ் எதுல இருக்குன்னு நான் கேட்டிருந்தேன். ஓகே, சோ ஃபிளேவனாய்ட்ஸ் அதிகமா இருக்க ப்ராடக்ட் நம்ம கிட்ட அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா கிரீன் டீ. நம்மளோட கிரீன் டீல ஃபிளேவனாய்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சோ அதே லெவல்ல இருக்கக்கூடிய ஃபிளேவனாய்ட்ஸ் நமக்கு இன்டெலெக்ட்லயும் இருக்கு. சோ ஃபிளேவனாய்ட்ஸ் நம்ம அதிகமா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செரி எக்ஸ்ட்ராக்ட், அக்ரோலா செரி எக்ஸ்ட்ராக்ட்னால நமக்கு கிடைக்கக்கூடிய மெடிக்கல் குணாதிசயங்கள் என்ன, நமக்கு என்னென்ன சப்போர்ட் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, ஸோ விட்டமின் சியோட குடோன் தான் இந்த செரி எக்ஸ்ட்ராக்ட். செரி பழம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு என்ன சொல்றது, அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஜாஸ்தி அதுக்கு. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த விட்டமின் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட போன் ஹெல்த்துக்கும் டீத் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. பிகாஸ் ஜென்ரலி நம்மளோட விட்டமின் டி தான் வந்துட்டு நமக்கு போன் அண்ட் டீத்துக்கு சப்போர்ட் பண்ணும். பட் செரி எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆனது நம்மளோட போன் ஹெல்த் அண்ட் டீத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். டிஷ்யூஸ் growth, நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய டிஷ்யூக்கள் வளர்றதுக்கு ரொம்பவே இது சப்போர்ட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல காயங்கள் ஏற்பட்டுருச்சு, இல்ல வந்துட்டு ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகணும், கொலாஜன் ப்ரொடியூஸ் ஆகணும், புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் போதும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஹெல்த்தி ஸ்கின், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மூட்டு மூட்டு இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு, அந்த லிகமெண்ட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கார்டிலேஜஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. பிளட் வெசல்ஸ், அந்த ரத்த நாளங்களுக்கும் இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ விட்டமின் சி ஜென்ரலாவே நோய் எதிர்ப்பு திறனை உற்பத்தி பண்ணுது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விட்டமின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் விட்டமின் பி, அதாவது தயாமின், ரைபோஃப்ளேவின் அண்ட் நியாசின். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன அப்சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில புரோட்டீன், அயன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ், இந்த நாலுமே இந்த செரி எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து நம்ம பாடிக்கு அப்சர்வ் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இது வெறும் செரி எக்ஸ்ட்ராக்டோட குணாதிசயங்களை மட்டும் தான் நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிட்ரஸ் பயோஃபிளேவனாய்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மேபி எலுமிச்சியா இருக்கலாம், இல்ல வந்து ஆரஞ்சா இருக்கலாம். ஓகே, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேங்கரினா இருக்கலாம். ஓகே, நார்த்தங்காய். ஸோ இந்த மாதிரி அந்த சிட்ரஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லா சிட்ரஸ் ஃபிளேவனாய்ட்ஸும் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணியிருக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நார்த்தங்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கா நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதுல. அகெயின் வந்துட்டு நம்மளோட ஃபுல் சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கும் இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தனிங்கா, ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைன் பார்க் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ பைன் பார்க் எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய என்சோஜினால். ஸோ என்சோஜினால் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இது வந்து பைன் மர பட்டைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பிளான்ட், அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தசையில வீக்கம், எரிச்சல், வலி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த பைன் பார்க் எக்ஸ்ட்ராக்ட் ஆனது நமக்கு நேச்சுரலாவே அது குணப்படுத்தக்கூடிய ஒரு மகத்துவம் வந்துட்டு அது கிட்ட இருக்கு, ஒரு கேரக்டர் அது கிட்ட இருக்கு. அண்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இருந்து விளையக்கூடிய பைன் ஃபாரஸ்ட்ல ரேடியேட்டா ட்ரீஸ் அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலிஃபினால்ஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரோசயனிட்ஸ். சோ இது வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓபிசி 80% ஆஃப் என்சோஜினால வந்துட்டு நமக்கு கொடுக்குது. ஸோ 80% என்சோஜினால் நம்ம பாடிக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு அழகான ஸ்கின், அழகான ஹேர், அழகான கண்கள், அதாவது ஹெல்த்தியான ஒரு ஐசைட் கிடைக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஓவரால் ஹியூமன் பாடிக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த என்சோஜினால் வந்துட்டு அவ்வளோ நல்லது. பொதுவாவே நம்ம இன்டெலெக்டே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரி சொல்லுவோம்.
ஸோ இந்த கழுகு வந்து வயது முதிர்ந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உயரமான அந்த பைன் மரத்தோட கிளைகள்ல போயிட்டு செட்டில் ஆயிடும். அதோட வயது முதிர்ந்து அதோட முடியெல்லாம் வந்து ரெக்கையில இருந்தக்கூடிய அந்த பெதர்ஸ் எல்லாம் கொட்டினதுக்கு அந்த அந்த பீரியட்ல சோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பைன் மரத்தை கொத்தி கொத்தி அதுல இருக்கக்கூடிய அந்த பிசினை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். சோ இந்த என்சோஜினால் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் பாடியவே ரீஜெனரேட் பண்ணும். ஓகே, ரீஜெனரேட் பண்ணுது அப்படின்னா புதுசா ஸ்கின் ஃபார்ம் ஆகும், புதுசா ஹேர் க்ரோத் ஆகும், புது புது செல்ஸ் வளரும், டேமேஜ் ஆன ஆர்கன்ஸ் ரிப்பேர் ஆகும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சோஜெனால் டேமேஜ் ஆன கிட்னி ஃபங்க்ஷன், ஸ்டாப் ஆன கிட்னி ஃபங்க்ஷனை கூட 50% வரைக்கும் ஃபாஸ்டா ரெக்கவரி பண்ணி கொடுக்குதுன்ட்டு சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஆயிருக்கு. அதுக்கான வீடியோஸ் யூடியூப்ல நிறையவே இருக்கு. ஸோ என்சோஜினால் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய வீடியோஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு அதுல கிடைக்குது. ஓகே, சோ இது என்ன பண்ணுமா அந்த கழுகு வந்து அந்த என்சோஜினல் அந்த என்சைமை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது புதுசு புதுசா அதோட வந்துட்டு திரும்பியும் ரீஜெனரேட் ஆகி புது புது ரெக்கைகள்லாம் ஃபார்ம் ஆகி திரும்பியும் அந்த கழுகு வந்துட்டு பறக்கும், ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட பறக்கும்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் வந்துட்டு கழுகு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பறவை. அதுக்கு வந்துட்டு ரொம்ப கண் பார்வை கூர்மையா இருக்கும். ஓகே, ரொம்ப வலிமையான ஒரு பறவை அப்படிலாம் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மெடிக்கலி ஃபிட் இந்த ஈகிள் வந்துட்டு. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த என்சோஜினா நமக்குமே வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்ல, இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான கெமிக்கல்ஸும் நமக்கு மிக்ஸ் பண்ண கிடையாது. இந்த என்சோஜினால் கூட பியோர் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான். எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாம அதுல இருந்து வெறும் தண்ணிய பியோரான வாட்டரை மட்டும் ஆட் பண்ணி அந்த பைன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட டெரைவ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஹைலி பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய சர்டிஃபைடு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, பிசிக்கல் டெஸ்டிங், கெமிக்கல் டெஸ்டிங், மைக்ரோபியல் டெஸ்டிங், ஹெவி மெட்டல் டெஸ்டிங், மல்டி ரெசிடியூ டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 டெஸ்டிங்ல வந்துட்டு இதை அண்டர்கோ பண்ணி அண்ட் ஓகேன்னு சர்டிஃபை ஆனது மட்டும்தான் இங்க வந்துட்டு நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு இங்க வந்து குவாலிட்டி வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியோர் வாட்டர் ப்ராசஸ். சோ அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த நியூசிலாந்துல வளரக்கூடிய பைன் மரங்கள் வந்துட்டு பிரிஸ்டின் என்விரான்மெண்ட், அதாவது அன்பொல்யூட்டட், ஒரு என்ன சொல்றது, எந்த விதமான பொல்யூஷனுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு அட்மாஸ்பியர்ல வளர்ந்த அந்த பைன் மரத்துல இருந்து வெறும் பியோர் வாட்டரை ஆட் பண்ணி அதை ஊற வச்சு பதப்படுத்தி அதை வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட நமக்கு எடுக்கிறாங்க. ஓகே, இது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பைன் பார்க் எக்ஸ்ட்ராக்ட். இதனால வந்துட்டு நமக்கு வேரியஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் இன்னைக்கு நிறைய ப்ரூவனாவும் இதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலி வந்துட்டு பிரெயின் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது, லங்ஸ், ஹார்ட், லிவர், ஸ்பிளீன், ஸ்டொமக், கிட்னி, பிளாடர், இன்டெஸ்டைன், ஓவரால் ஸ்கின், ஐசைட். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஓகே, சோ இது எப்படி கொடுக்குது, இது என்சோஜினால்ல வந்துட்டு அதோட பேசிக் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலி இது என்ன பண்ணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு திறனை வந்துட்டு நம்ம பாடியில உற்பத்தி பண்ணும். சோ அதனால என்ன ஆகும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம பாடியில ஃபார்ம் ஆகாம இருக்கும். ஃபாரின் பாடிகல்ஸ் எதுவும் நம்ம பாடியில வந்துட்டு அண்டாம நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறனை இது வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்னு சொல்லுவாங்க. திசை, ரொம்ப தமிழ்ல சொன்னா வந்து பாத்தீங்கன்னா தசை தேய்மானம், சோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆக்சிடேட்டிவ் டேமேஜ், ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் டேமேஜ் வச்சுக்கோங்க. நம்ம டெய்லியும் வளர வளர நமக்கு வந்து நம்ம பாடியில இருந்து லாஸ் ஆகக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் தான் வந்து ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்க்கு கூட இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ டேமேஜ், நம்ம டிஎன்ஏல ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சு, இல்ல இந்த டிஎன்ஏல வந்து டேமேஜஸ் எப்ப ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயசாகும் போது. ஸோ அந்த டிஎன்ஏ செல்ஸ் எல்லாம் வீக் ஆகும்போது டிஎன்ஏ வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த செல்ஸ் டேமேஜ் ஆகாம
கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம பாடியில இருக்கக்கூடிய புரோட்டீன் லெவல், ஆக்சிடேஷன் லெவல் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பிரெயின்ல நம்ம வந்து 6th சென்ஸ் 7th சென்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி 7ஆம் அறிவு 8ஆம் அறிவு எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அந்த அளவுக்கு பிரெயின் ஹெல்த்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஸ்கின் செல்ஸ், ஸ்கின்னு வரும்போது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ல இருந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குது. பிளஸ் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருந்தாலும் டேமேஜ் ஆகாமலும் இது தடுக்குது. டேமேஜ் ஆயிருந்த செல்ஸ் ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வயதுனால ஏற்படக்கூடிய கண் பார்வை கோளாறு, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணுல வந்துட்டு புரை வருது, இல்ல வந்துட்டு பார்வை மங்குது, கிட்ட பார்வை தூர பார்வை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, ஒற்றை தலைவலி நிறைய பேருக்கு, நம்மள நிறைய பேருக்கு மைக்ரேன் அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா அதோட பெயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியரா இருக்கும். சோ அதுக்குமே இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். மோர் ஓவர் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ஹெல்தி பிளட் ப்ரெஷருக்கு நமக்கு என்சோஜினால் அந்த என்சைம் வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஓகே, சோ நம்மளோட ஃபிளாவனாய்ட் கண்டென்ட் ஆஃப் என்சோஜினால் வந்துட்டு, அதாவது 100 மில்லிகிராம் ஆஃப் என்சோஜினால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 200 கிராம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டும் 500 கிராம் ஃப்ரெஷ் வெஜிடபிள் சாப்பிடுறதுக்கும் நமக்கு சமம். ஒரு 100 கிராம் என்சோஜினால் 200 கிராம் ஃப்ரெஷ் ஃப்ரூட் 500 கிராம் ஃப்ரெஷ் வெஜிடபிள் சாப்பிடுறதுக்கு சமம். ஓகே, சோ இந்த ஃபிளவனாய்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்சோஜினால்ல இருந்து கிடைக்கிறது டிஃப்ரெண்ட், அதாவது 29 இருந்து 54 ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய போஷாக்கு இந்த 100 mg என்சோஜினால்ல இருந்து நமக்கு கிடைச்சிருது. ஸ்டடிஸ் ஹேவ் ஷோன், சோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இப்ப நிறைய ப்ரூவன் வந்துருச்சு. சோ என்சோஜினால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரூவன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இதுல வந்துட்டு ப்ரூவ் ஆகுது. சோ இத சாப்பிடும்போது இது கியூர் ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ப்ரூவ் ஆகுது. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மைஸ வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு, அதாவது எலிய வச்சு டெஸ்ட் பண்ணதுல வந்துட்டு ப்ரீமெச்சூர் ஏஜிங் இதுல வந்துட்டு கம்மியா இருக்கு. அண்ட் ஓவராலா ஹெல்த் அண்ட் அப்பியரன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மொபிலிட்டி, ரொம்பவே ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. அண்ட் அந்த எலிகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாவும் ஆக்டிவாவும் அலர்ட்டாவும் இருக்கிறத வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ 18.4% வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸோ அதாவது 18.4% வந்துட்டு நம்மளோட என்ன சொல்றது, வயது முதிர்ந்து நம்மளோட சைக்கிள் முடியறது அப்படின்னும் போது அது வந்து 18.4% வந்துட்டு அது வந்து இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கு. 2 குரூப் வச்சு டெஸ்ட் பண்ணதுல ஒண்ணு வந்து என்சோஜினால் எடுத்திருக்காங்க, இன்னொன்னு என்சோஜினால் இல்லாம வந்துட்டு டெஸ்ட் பண்ணதுல அவங்களுக்கு இந்த மாதிரியான ரிசல்ட் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் எப்படி வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இதுல இருக்கக்கூடிய பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, நார்மலி ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு கிட்னியை சப்போர்ட் பண்ணலாம், இல்ல வந்து ஹார்ட்டை சப்போர்ட் பண்ணலாம். பட் இதோட ஸ்பெக்ட்ரம் வந்து பாத்தீங்கன்னா, இதோட ஆரா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஓவராலா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதோட வீரியத்தை வந்துட்டு இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணி நமக்கு வந்து எந்த விதமான செல் டேமேஜோ இல்ல டிஷ்யூ டேமேஜோ இல்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே நடக்காம இது வந்து நம்மள வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்ல, டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன்ஸ்க்கான பில்டிங் பிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்சோஜினால் தான். சோ டிஎன்ஏ இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒரு உயிரினத்தை கூட உருவாக்க முடியும். சோ அந்த டிஎன்ஏவே வந்துட்டு இது வந்து டேமேஜ் ஆன டிஎன்ஏஸ கூட ரிப்பேர் பண்ற அளவுக்கு இதுக்கு வந்து சக்தி அதிகம். சோ என்சோஜினால் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் தான். அண்ட் டிஎன்ஏ டேமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 40% இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. புரோட்டீன் ஆக்சிடேஷன் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 50% அதோட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. அண்ட் ஆக்சிடேட்டிவ் டேமேஜோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல
அந்த டேமேஜஸ் எதுவுமே ஆகாம இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ நம்மளோட ஜென்ரலா நமக்கு பாடியில ஏற்படக்கூடிய நாளுக்கு நாள் வந்துட்டு நம்மளோட டேமேஜ், நம்மளோட செல்ஸ், நம்மளோட ஆர்கன்ஸ் இது எல்லாமே டேமேஜ் ஆயிட்டு போகும் டியூ டு ஏஜிங்னாலையும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்னாலையும். பட் அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட இது வந்து 40% 50% நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருக்கு, ஈவன் டேமேஜஸ் ஆன செல்கள் கூட. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிரெயின் செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7ல இருந்து 12 குழந்தைங்க வரைக்கும், 12 வயசு இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் அந்த பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஃபங்க்ஷனல் பிரெயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. மெமரி, கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், அவங்களோட ஐக்யூ லெவல், அலர்ட்னஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, இத என்சோஜெனால் எடுத்துக்கிற பசங்களோட அந்த பிரெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட் திங்கிங், ரொம்பவே குவிக் ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹெல்தி பிரெயின் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்கள் தான் வந்துட்டு அவங்க கிடைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ஒரு ரிசர்ச்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெயின் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்துட்டு ஸ்வென்பர்ன் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியால பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு என்சோஜெனால் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னாலே, கூகுள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இது எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்ட்டு. சேம் ஸ்கின்னுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த என்சோஜெனால் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. டேமேஜ் ஆன ஸ்கின் செல்ஸ், நிறைய வந்துட்டு ஃபைன் லைன்ஸ் இருக்கு, ரிங்கிள்ஸ் இருக்கு, இல்ல வந்து சன் பர்ன் ஆயிருக்கு, நார்மல் நேச்சுரல் கலர்ல இருந்து டேன் ஆயிருக்காங்க, ஸ்கின் வந்து தொங்கி போயிருக்கு, பிக்மெண்டேஷன் இருக்கு, ஆக்னே இருக்கு, சென்சிட்டிவிட்டி இருக்கு. ஸோ என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே சரி, இங்க என்சோஜெனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்துட்டு கொலாஜன் லெவல்ல பூஸ்ட் அப் பண்ணி அதோட எலாஸ்டிசிட்டி லெவல்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணி சாஃப்ட் ஸ்மூத் ஸ்கின் வந்து நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷனும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்லி 3 times. ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் என்சோஜெனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொடெக்ஷன் வந்து அல்ட்ரா வயலட் கிட்ட வந்து 30 மினிட்ஸ், அதாவது 0.5 மில்லிகிராமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு யூவி ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இது மினிமம் தான், மினிமம் 0.5 mg. ஸோ அதே மாதிரி ஐசைட். ஸோ ஐசைட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வயது காரணமாக ஏற்படக்கூடிய பார்வை கோளாறு, கண்புரை ஆகட்டும், இல்ல வந்துட்டு லாங் சைட், ஷார்ட் சைட், இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 5 times வரைக்கும் நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அதாவது டேமேஜஸ் ஆன ஒரு ஐசைட்டை வந்து 5 times வரைக்கும் நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அண்ட் அதுவுமே வந்து ஒருத்தவங்களோட பாடி ஹீலிங் கெப்பாசிட்டியை பொறுத்து இது வந்து இருக்கு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஓல்டு இன்டர்லெக்டை எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஐசைட் ப்ராப்ளம், எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, 1 year யூஸ் பண்ணிருப்போம், அதுக்கப்புறம் ஸ்பெக்ஸ் போட வேண்டிய சுச்சுவேஷனே இல்லை அப்படின்னா நம்ம நிறைய டெஸ்டிமோனியல் கேட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே பவர் ஜாஸ்தி. ஸோ 5 times வந்துட்டு நமக்கு வந்துட்டு இம்ப்ரூவைசேஷன் நமக்கு கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்ல, வயது காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய நார்மல் தேய்மானம், அதாவது கண்புரை, கிட்ட பார்வை, தூர பார்வை, பார்வை இழக்கிறது, நைட் பிளைண்ட்னஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி பார்வை அந்த ஹை ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்சோஜெனால் கூட சேர்ந்து விட்டமின் சி ஒர்க் பண்ணும்போது அதோட பவர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ விட்டமின் சி மட்டும் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அந்த விட்டமின் சியோட சேர்த்து நீங்க வந்து என்சோஜெனால் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதோட வீரியம், அதோட பவர் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஸோ அதனாலதான் இது வந்து 5 times நமக்கு வந்து இம்ப்ரூவைசேஷன் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் மைக்ரேன், ஸோ பிரெயின் ஹெல்த்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணது சொல்லும் போதே பாத்தீங்கன்னா மைக்ரேனுக்கு இது ரொம்ப 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 பெரிய சப்போர்ட். அண்ட் அது மட்டும் இல்ல, 3 months நம்ம வந்து தொடர்ந்து என்சோஜெனால் பயன்படுத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா மைக்ரேன்,
அதுக்கப்புறம் பிரெயின் ஹெல்த், ஐ ஹெல்த். ஸோ இதுல வந்து பாதிப்படைஞ்சவங்களுக்கு கண்டினியூஸா 3 months யூஸ் பண்ணும்போது ப்ரூவன் ரெக்கார்ட் இது எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு நிறையவே வந்துட்டு இம்ப்ரூவைசேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சார்ட்ஸ் இருக்கு, நிறைய கிராஃப்ஸ் இருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ். ஸோ 79% வந்து அதோட ஹெடேக், அந்த மைக்ரேனை பொறுத்த வரைக்கும் ஹெடேக் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 50% சிவியாரிட்டி குறைஞ்சிருக்கு. 89 பேருக்கு வந்துட்டு அந்த டிசபிலிட்டி, அதாவது அவங்களால எதுவுமே செய்ய முடியாம இருக்கும் அந்த மைக்ரேன் டைம்ல. அந்த விஷயங்களும் வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஏஜ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா 18 to 34 இருக்கும். இவங்க வந்துட்டு ஏஜ் குரூப்ல எடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்ல, அதாவது யங் ஏஜ் குரூப்ல இருந்து மிடில் ஏஜ் வரைக்கும் அவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க. பண்ணதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 53% பேர் பாசிட்டிவான ரிசல்ட் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஹெல்தி குளுக்கோஸ் டாலரன்ஸ், ஸோ நான் டயபெட்டிக் பீப்புள் இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் வந்துட்டு குளுக்கோஸ் மெட்டபாலிசமும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் வந்துட்டு அதாவது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, டயபெட்டிக் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ரொம்பவே வந்துட்டு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த கிளைகமிக்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சுகர்னால ஏற்படக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ சுகர்னால வரக்கூடிய பின்தொடர்ந்து வரக்கூடிய நிறைய பிரச்சனை. சுகர் வந்துச்சு அப்படின்னா மூட்டு வலி வரும், காயம் புண்ணெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா சீக்கிரத்துல ஆறாது, மெயின் ரீசன். ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப என்சோஜினால் வந்துட்டு ரொம்ப நல்லது. அண்ட் ஹார்ட் ஹெல்த். ஸோ ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தி பிளட் வெசல் ஃபங்க்ஷன் அண்ட் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அண்ட் ஃபைப்ரோனோஜன் லெவல். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பம்ப் பண்றதுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை ஆகிறதுக்கும் பிளட் ப்ரெஷர் டு அண்ட் ஃப்ரோ போயிட்டு வர்றதுக்கும் அந்த வால், அந்த வெசல்ஸ், அந்த ரத்த நாளங்கள், நரம்பு இது எல்லாமே ஹெல்தியா இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஓவராலா ஹார்ட் ஹெல்த்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அப்படி பார்க்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் வெல்பீயிங்ல நம்ம எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல் இன்டெலெக்ட். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்டோட நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் என்சோஜினால், அக்ரோலா செரி எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சிட்ரஸ் பயோஃபிளேவனட்ஸோட. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கலி ரிசர்ச்ட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1080 ரூபாய், டிபி வந்து 899 ரூபாய். நெட் கண்டென்ட் எத்தனை இருக்கு பாத்தீங்க அப்படின்னா 30 கேப்சூல்ஸ் இதுல இருக்கு. ஓகே, ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு டேப்லெட் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம டவுட்ஸ்க்கான செஷன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா சாட் பாக்ஸ்ல போடலாம். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சோ நான் மறுபடியும் சொல்றேன். என்சோஜினால் மட்டும் இல்ல இதுல இன்டெலெக்ட்ல, இது கூட சேர்ந்து செரி எக்ஸ்ட்ராக்ட் பிளஸ் விட்டமின் சி இதுல ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 3 விஷயங்களும் சேர்ந்துதான் நமக்கு இந்த ரிப்பேரிங் ஒர்க், அந்த ஃபாஸ்டா ரிப்பேரிங் ஒர்க் நடக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. சோ இது யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 years above நீங்க வந்து தாராளமா கொடுக்கலாம். பிலோ 12 years கொடுக்குறாங்க அப்படின்னும் போது டாக்டர்ஸ் அட்வைஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நீங்க வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதை ஒரு டேப்லெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் த்ரூ அவுட் த டே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இது கிடைக்கும். ஓகே, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் சிலபஸ் இந்த ப்ரெஷர்ல இருக்காங்க அப்படின்னும் போது ஓகே, நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட அவங்க ஏஜ் பாருங்க. 12 years above அப்படின்னா தாராளமா நீங்க கொடுக்கலாம். அண்ட் மினிமம் ஏஜ் ஸோ நான் சொல்லிட்டேன் 12 years and above. ஸோ ஆட்டிசம் பேஷண்ட் 12 years and above இருக்காங்க அப்படின்னா மகாலட்சுமி யூ கேன் கிவ். பட் 12 years பிலோ அப்படின்னா நீங்க வந்துட்டு
டாக்டரை கன்சல்ட் பண்ணது நல்லது. அண்ட் ஐ ட்ரைனஸ். ஸோ ஐ ட்ரைனஸ்ன்னும் போது பாத்தீங்கன்னா ஓவரால் ஐ ஹெல்த்துக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ ட்ரைனஸ் எல்லாம் சிம்பிள் மேட்டர் தான். ஸோ தாராளமா இங்க எடுக்கலாம். ஓகே, ஸோ கண்ணுல பிரச்சனை அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஐல வந்துட்டு சில பேருக்கு வந்து அந்த நீர் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். சில பேர் ரொம்ப ட்ரையா இருக்கும், இச்சிங்கா இருக்கும். கண்ணு வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு இது பண்ணிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து தூரத்து பார்வை, பிளர்ட் விஷன். ஓவரால் ஐ ஹெல்த்க்கு நீங்க வந்துட்டு தாராளமா இது நீங்க கண்டினியூஸா 3 months எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். சோ மைக்ரேனுக்கு வேற டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்க கூட சேர்த்து இதை எடுக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் எடுக்காம விட்டீங்கன்னா கூட ப்ராப்ளம் கிடையாது. பட் வெல் இன்டெலெக்ட மட்டும் எடுக்கும்போது இந்த மைக்ரேன் கண்டிப்பா குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ மினிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 12 years அண்ட் above நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அண்ட் 12 years பிலோ இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்க கிட்ட எப்படி அதை கொடுக்கலாம் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ அதுல வந்து கவனமா இருங்க. அண்ட் ஃபர்தரா வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் நம்மளோட இந்த ட்ரைனிங் வந்துட்டு அட்டன் பண்ண முடியல, இல்ல உங்களோட கன்சல்டன்ட் யாருக்காவது இல்ல உங்க கஸ்டமர்ஸ் யாருக்காவது வந்துட்டு இந்த ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா நான் வந்துட்டு இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள இது நான் வந்துட்டு திரும்பியும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இதோட லிங்க் நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். தயவு செய்து அவங்களுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரியான ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ்க்கு நீங்க வந்து உங்களோட கஸ்டமரை கூட இன்வைட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா தான் தெரியும் அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்ல ரெக்குவயர்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அண்ட் புதுசா யாராவது நியூ கமர்ஸ் வந்துட்டு நீங்க இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லிங்கை ஷேர் பண்ணவங்கள கண்டிப்பா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் டீடைல்ஸ்க்கும் சரி, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டீடைல்ஸ்க்கும் சரி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம். நமக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எனி டைம் நான் வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு ரெடியா இருக்கும் த்ரூ வாட்ஸ்அப். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ வெட்னஸ்டே வேற ஒரு செஷன்ல உங்களை மீட் பண்றேன். பாய்.